श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। शक्ति पञ्चमय विग्रहात्मने सुक्तिकारजत चित्तहारिणे मुक्तिदायक मुरारिपादयो भक्तिसार मुनये नमो नमः। भक्तिसार मुनये नमो नमः। हैमूर्ध्वपुण्ड्रमजहन्मकुटं सुनासं मन्दस्मितं मकरकुण्डलचारुगण्डं बिम्बाधरं बहुलदीर्घकृपाकटाक्षं श्रीवेङ्कटेशमुखम् आत्मनि सन्निधत्ताम्। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रोणं वन्दे रम्यजामातरं मुनिम्। நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தான் என்னும் சொல் சீரார் மொழி செப்பி வாழலாம் நெஞ்சமே முய்பூமணி பரநடியே வாழ்த்து. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தனாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்துள்ளிருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜியர் சுவாமி திருவடிவாரத்தில் அடியன் பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவல்லிக்கேணியில் உள்ள எம்ஓ பார்சாரதி ஐயங்கார் சாரிட்டிஸ் ஜிஎஸ் சுவாமி தலைமையில் கடந்த ஒரு வருடமாக நமக்கு திவ்ய பிரபந்த அனுபவத்தை திவ்ய பிரபந்த தாரா என்னும்படியான காணொலி மூலமாக பல வித்வான்களை கொண்டு அளித்து வருகின்றனர். அந்நிறுவனத்தினருக்கும் அனைத்து எம்பெருமானார் அடியார்களுக்கும் அடியாருடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி இந்த அனுபவத்தில் கடந்த 6 நாட்களாக நான்முகன் திருவந்தாதி திருமேஷியாழ்வார் அருளி செய்த பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று அடியனுக்கு நான்முகன் திருவந்தாதியில் 61வது பாசுரம் தொடக்கமாக 70வது பாசுரம் ஈராக உண்டான விஷயங்களை பகிரும்படி ஜிஎஸ் சுவாமியின் நியமனம். அதனை சிறமேற்கொண்டு அவ்விஷயங்களை பகிரலாம் என்று தொடங்குகிறேன். 61வது பாசுரமாவது மனக்கேதம் சாரா மதுசூதன் தன்னை தனக்கேதான் தஞ்சமாக் கொள்ளில் எனக்கேதான் இன்றொன்றி நின்னுலகை ஏழானை ஓட்டினான் சென்றொன்றி நின்ன திரு என்னும்படியான இந்த பாசுரம். இதற்கு முற்பட்ட பாசுரம் ஒரு சங்கதிக்காக சொல்லணும்னா 60வது பாசுரத்தில் திருவரங்கத்தெம்பெருமானை அனுபவிக்கிறார் ஆழ்வார். கேட்பார் கரும்பொருளாய் நின்ன அரங்கனே உன்னை விரும்புவதே வெள்ளேன் மனம் என்று தன்னுடைய எம்பெருமான் பக்கலில் உண்டான அந்த மனோபாவத்தை உறுதியான மனோரதத்தை தெரிவிக்கிறார். கேட்பார் கரும்பொருளான் அரங்கனே என்று தெரிவிக்கிறார். அந்த இடத்துல திருவரங்கனை பற்றி சொல்லும்போது கேட்பார் கரும்பொருளாய் நின்ன அரங்கனே, பரமாத்மான சர்வேஸ்வரனான எம்பெருமான் நாயமாத்மா அயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனாஸ்ருதேன எம் ஏவ ஏஷ விருணுதே தேன லப்யா என்று முண்டகோபனிஷத் கட்டோபனிஷத் 2 உபனிஷத்துலையும் அந்த வாக்கியம் உண்டு. எம்பெருமான் யாரால் அடையப்படுகிறான்? ஸ்வயத்னத்தினாலே சிரவணங்கள், அவனுடைய கீர்த்தனங்கள், அவனை குறித்து மனனம் செய்பவர்களுக்கு மட்டும் அவர்களால் மட்டும் அடையப்படுவதில்லை. எம்பெருமான் எவனை வரிக்கிறானோ அவனால் அவ்யத்னங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அவனால் மட்டுமே அடையப்படுகிறான். எம்பெருமானை அடைய வேண்டும் என்றால் எம்பெருமான் தான் உபாயம், பரமாத்மாவை அடைவதற்கு அவனே உபாயம், சர்வேஸ்வரனே உபாயம் என்னும்படியான ஒரு விஷயத்தை தெரிவிக்கும்படியான ஒரு வேதாந்த சூத்திரம். அது முண்டகோபனிஷத்தில் இருக்கிற சூத்திரம். அப்படி கேட்பார் கரும்பொருளாய் நின்ன அரங்கனே உன்னை விரும்புவதே வெள்ளேன் மனம் என்று ஆழ்வாருடைய மனநிலையை
எப்பொழுதுமே திருவரங்கன் பக்கலிலே மனத்தை வைத்திருப்பவரான ஆழ்வார் தன்னுடைய நிலையை பிரகடனம் செய்கிறார். அடுத்த பாசுரத்தில் இந்த மனக்கேதம் சாரா என்று தொடங்குகிறார். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் அவதாரிக பிரவேசம் இடும்போது சர்வேஸ்வரன் நிர்ஹேதுகமாக வந்து விஷயீகரித்த சம்பத்து எனக்கே இப்போது உள்ளது என்கிறார். இந்த பாசுரத்தில் 2 விஷயங்களை தெரிவிக்கிறார். இந்த பாசுரம் தமிழ் பாசுரம் ஆகையாலே இது நிறைய இடத்துல கொண்டு கூட்டிண்டு விஷயம், அதாவது சந்தபத்தமாக பாசுரம் அமைந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பொருள் தெரிவிக்க வேண்டும் என்றால் நாம் சில சொற்களை கிரமம் இப்படியும் அப்படியும் மாற்றிக்கொண்டு அதுக்கு பொருள் தெரிவிக்கணும். அப்படி இந்த பாசுரத்தை பார்த்தோம்னா மனக்கேதம் சாரா மதுசூதன் தன்னை தனக்கேதான் தஞ்சமாக் கொள்ளில், மதுசூதன் தன்னை தனக்கேதான் தஞ்சமாக் கொள்ளில் மனக்கேதம் சாரா. எம்பெருமானான மதுசூதனனை தஞ்சமாக எண்ணியிருப்பவர்களுக்கு மனக்கேதம் என்றால் மனத்தின் வருத்தங்கள், அதாவது மனத்துக்கு ஏதம் என்று அப்படியும் பிரித்துக் கொள்ளலாம். இல்ல மனக்கேதகா, மனஹா கேதகா. கேதம் என்றால் அந்த வருத்தங்கள், ஏதம் என்றால் தோஷங்கள், குறைபாடுகள். ஏதமில் ஆயிரம் என்று சொல்லமில்ல, அந்த மாதிரி இந்த தோஷங்களோ துன்பங்களோ குறைபாடுகளோ இந்த எதுவுமே நமக்கு ஒட்டாது. எப்போ எம்பெருமான் மதுசூதனனை தஞ்சமாக நாம் எண்ணியிருந்தோம் என்றால். இது ஒரு பாசுரத்தின் ஒரு பகுதி. மற்றொரு பகுதி எனக்கேதான் இன்றொன்றி நின்னுலகை 7 ஆணை ஓட்டினான் சென்றொன்றி நின்ற திரு. இதன் முன் பாசுரத்தின் தொடர்ச்சியாக அந்த பாசுரத்தில் உன்னை விரும்புவதே வெள்ளேன் மனம் என்னும்படியான ஆழ்வார் நிலையில் அந்த நிலை பெற்ற ஆழ்வார் தாம் பெற்ற சம்பத்தி என்ன, அந்த நிலையினால் தாம் பெற்ற சம்பத்தி என்ன என்பதை இந்த எஞ்சிய பகுதி மூலமாக தெரிவிக்கிறார். எனக்கேதான் இன்றொன்றி நின்னுலகை 7 ஆணை ஓட்டினான், இன்றொன்றி நின்று 7 உலகை ஆணை ஓட்டினான் என்று அப்படி மாற்றிக்கொள்ளணும். நின்றுலகை 7 ஆணை ஓட்டினான் என்று பாசுறோம். ஆனால் 7 உலகையும் தன் செங்கோலினாலே தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி தன் செங்கோலினாலே எம்பெருமான் நிர்வகிக்கிறான். அப்படியேற்பட்ட எம்பெருமான் எனக்கேதான் இன்று ஒன்றி நின்று, அதாவது ஆழ்வார் பக்கலிலே பிரேமபாவம், ஆழ்வார் பக்கலிலே வாத்சல்யம் கொண்டு எம்பெருமான் சென்றொன்றி நின்ற திரு, தன்னையே ஒரு இருப்பிடமாக கொண்டு எம்பெருமான் தன் ஹிருதய கமலத்தில் எழுந்துள்ளிருக்கிறான் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதில் விசேஷம் என்னன்னா முதல் பகுதி இருக்கு இல்லையா, மனக்கேதம் சாரா மதுசூதன் தன்னை தனக்கேதான் தஞ்சமாக்கொள்ளில். இந்த 2 விதமான பக்தர்கள் சொல்லப்படுறார்கள். அதாவது பிரபன்னர்கள்னா பிரபத்தி செய்தவர்கள். அந்த பிரபத்தி செய்தவர்கள்ல 2 விதமாக உண்டு. நம்ம சுயத்னத்தினால நாமோ முயற்சி பண்ணி எம்பெருமானை நம் மனத்தில் அடக்கிக் கொள்வது. அது இல்லைன்னா நம்மளுடைய எம்பெருமானுடைய நிர்ஹேதுகமான ஸ்பான்டேனியஸ் கிரேஸ் என்று சொல்லப்படும் நிர்ஹேதுகமான கிருபா கட்டாட்சத்தினாலே எம்பெருமானே நம்மை தேடி வருவது. முதல் பகுதியினாலே தனக்கேதான் தஞ்சமாக கொள்ளில் என்னும்படியான நிலை என்று அப்படியேற்பட்ட சேதனர்கள் ஜீவாத்மாக்கள் ஸ்வகத ஸ்வீகாரம் என்னும்படியான ஒரு நிலை பெற்றிருப்பவர், அதாவது தன்னுடைய யத்னம் பண்ணி எம்பெருமானை தஞ்சமாக கொள்ளும்படியான ஒரு நிலை அவர்களுக்கு. ஆனால் ஆழ்வார் பெற்ற பேரு, ஆழ்வார் பெற்ற திரு, சென்றொன்றி நின்ற திருன்னு முடிக்கிறார். அந்த திருவாகிறது இந்த இடத்துல சம்பத்து. ஆழ்வாருக்கு பெற்ற சம்பத்து என்ன, ஆழ்வார் பெற்ற சம்பத்து என்னவென்றால் எம்பெருமானே, எப்படியேற்பட்ட எம்பெருமான் 7 உலகங்களையும் தன் செங்கோலினாலே ஆட்சி செய்யும்படியான எம்பெருமான் இன்றொன்றி நின்ற அப்படின்னு எம்பெருமான் தன் பக்கலிலே சென்றொன்றி நின்றார். தன் பக்கலிலே ஆழ்வார் ஹிருதயத்திலே வந்து வசித்தார் என்று இந்த பாட்டின் மூலமாக ஆழ்வாருடைய பரகத ஸ்வீகாரத்தை, அதாவது எம்பெருமான் கைப்பார்த்திருக்கும்படியாய் தான் ஒரு யத்னமும் பண்ணாதபடியாக அப்படியேற்பட்ட ஒரு நிலையை இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதுல மதுசூதன சப்தம், மதுசூதன திருநாமம் இந்த பாசுரத்தில். அடுத்தபடியான 62வது பாசுரம், ரொம்ப சாரமான பாசுரம், 62வது பாசுரம். அதாவது இந்த பாசுரத்தின் மூலமாக ஆழ்வார் என்ன சொல்ல வர்றார்னா, தாயாருடைய மேன்மை தெரிவிக்கிறார். 62வது பாசுரம் சென்றொன்றி நின்ற திருல முடிக்கிறார். 61வது பாசுரம். 62வது பாசுரம் வந்து 3 விஷயங்கள். தாயாருடைய மேன்மை, ஸ்ரீ சம்பிரதாயம், தாயாருடைய மேன்மை தெரிவிக்கிறார். எம்பெருமானை தவிர மற்ற தேவதைகளை
எம்பெருமானுக்கு சமமாகவோ இல்லை எம்பெருமானை விட ஸ்ரீமன் நாராயணனை விட மேலாகவோ நினைத்திருக்கும்படியான நிலை பெற்றிருக்கும்படியானவர்கள் எப்படி ஏற்பட்ட மூடர்கள் என்று தெரிவிக்கிறார். அவர்களுடைய தாழ்ச்சி என்னான்னு தெரிவிக்கிறார். இப்படி 3 விஷயம் இந்த பாசுரத்தில் அடங்கியிருக்கு. நம் சம்பிரதாயத்துக்கு ரொம்ப சாரமான விஷயம். பகவத் சேஷத்துவத்திலும் அந்நிய சேஷத்துவம் கழிகையே பிரதானம் என்று பிள்ளலோகாச்சாரியார் தெரிவிக்கிறார். இந்த அந்நிய சேஷத்துவம் கழிகையாவது நமக்கு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து வேறு யாரும் தஞ்சம் இல்லை என்னும்படியான ஒரு திருடமான விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் அந்த விசுவாசத்தை தம்முடைய கிரந்தங்களில் ஊட்டியிருக்கிறார். அவர்களுடைய சமாசிரண ஆச்சாரியர்கள் அவரவருடைய திருமாளிகை சிஷ்யர்களுக்கு இந்த நினைவை ஊட்ட வேண்டும். அப்படியேற்பட்ட ஒரு விஷயத்தை தெரிவிக்கும்படியான ஒரு பாசுரம் இது. இக்காலத்தில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த அந்நிய சேஷத்துவம் கழிக ரொம்ப பிரதானம். அதற்கு இந்த பாசுரத்தில் சொல்லும்போது, திருநின்ற பக்கம் திரவிதென்றோரார் கருநின்ற கல்லார்க்கு உரைப்பர் திருவிருந்த மார்பன் சிறீதரன் தன் வண்டுளவு தண்டுழாய் தார் தன்னை சுடித்தரித்து என்று இந்த பாசுரத்தை முடிக்கிறார். இதுக்கு முன்னாடி சொன்னா போல் இந்த பாசுரத்தை புரிந்து கொள்வதற்காக இத வார்த்தைகளை இதன் சொற்களை முன்னும் பின்னுமாக சேர்த்து நம்ம பார்க்க வேண்டும். இது எப்படின்னா, இதுல 2 பகுதி. இது நம்மளுடைய நம்மளுடைய புரிதலுக்காக இதை எப்படி அன்வயித்துக் கொள்ளணும்னா, திருவிருந்த மார்பன் சிறீதரன் வண்டுளவு தண்டுழாய் தார் தன்னை சூடித்தரித்து திருநின்ற பக்கம் திரவிது என்று ஓரார் கருநின்ற கல்லார்க்கு உரைப்பர் என்று இந்த பாசுரத்தை புரிந்து கொள்வதற்காக இப்படி கொள்ள வேண்டும். எப்படின்னா, நமக்கு வகுத்த விஷயம், வகுத்த சேஷி என்று பூர்வாச்சாரியர்கள் சொல்வார். நமக்கு தலைவன் ஸ்ரீமன் நாராயணன். அந்த சேஷியான ஸ்ரீமன் நாராயணன் எப்படி ஏற்பட்டவன், அவனுடைய விசேஷங்கள் என்ன என்பதற்கு தெரிவிப்பதற்காக திருவிருந்த மார்வன் சிறீதரன் வண்டுளவு தண்டுழாய் தார் தன்னை சூடித்தரித்து. இந்த சிறீதரன் என்ற திருநாமம் அன்றாட நித்திய வாக்கிய குரு பரம்பரையில் நம்ம சொல்லும் போது அஸ்மத் குருபியோ நமஹ, அஸ்மத் பரம குருபியோ நமஹ சொல்லி ஸ்ரீமன் நாதமுனே நமஹ, ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹ, ஸ்ரீமதே விஸ்வக்சேன நமஹ, ஸ்ரீயை நமஹ, ஸ்ரீதராயை நமஹ என்று ஸ்ரீதரன் என்ற திருநாமத்தை 12 நாமத்தில் 1 ஸ்ரீதரன், 12 நாமப்பாட்டு என்னும்படியான அந்த ஸ்ரீதர நாமத்தினுடைய விசேஷத்தினை இங்கே தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில். இந்த ஸ்ரீதரன் திருவிருந்த மார்பன். ஸ்ரீதரன்னா நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீமான் உவே அப்படின்லாம் நம்ம போட்டுக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு மரியாதை குறிப்பு நிமித்தமாக அதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்படியே சில தேவர்களையும் தேவதைகளையும், அதாவது எம்பெருமான் தான் பரமாத்மா, மற்றவர்கள் எல்லோரும் ஜீவாத்மாக்கள் என்னும்படியான நிலை நம் சம்பிரதாயம். அதுதான் வாஸ்தவம். அப்படி நமக்கு சமமான மற்ற தேவதைகள் இப்போ இந்த பாசுரத்தை சொல்லும் போது, பிரம்மருத்ராதிகளும் நம் போல் சம்சாரிகளே, பத்தாத்மாக்களே, அவர்களும் அந்தந்த பதவிகளை நிர்வகித்து வருகின்றனர். எம்பெருமானால் படைக்கப்பட்டவர்கள் அந்தந்த பதவி காலத்தினால். ஏனென்றால் அவர்கள் பெற்றிருப்பது விசேஷ லோகங்களா இருக்கும், விசேஷ திருமணியா இருக்கும். அந்த பிரம்மருத்ராதிகளுக்கு நாம் பரதத்துவம் என்னும்படியான மேன்மையை அவ பக்கத்தில் நம்ம கொள்ளக்கூடாது என்ற விஷயம் இந்த பாசுரத்தில். அதற்கு முக்கியமான காரணம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவிருந்த மார்பன் சிறீதரன். ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஸ்மிதே என்று ஸ்ருதி சொல்கிறது. அதாவது தாயார் அப்படியே ஸ்ரீ மகாலட்சுமியுடைய கடாட்சம் எவர் மேல் படுகிறதோ அவர்தான் பரதத்துவம் அப்படின்னு இந்த திருநின்ற பக்கம் திரவிதென்றோரார் என்னும்படியான அந்த முதல் வாக்கியத்தின் அர்த்தம். அதாவது தாயாருடைய கடாட்சம் யார் மேல் படுகிறதோ அவர் திரவிதுன்னா ரொம்ப திருடமான பொருள், ரொம்ப எப்பொழுதும் நிலைத்திருக்கும் பொருள். அது பரதத்துவ வஸ்து. நம் சம்பிரதாயத்தில் வஸ்துனா பரதத்துவம் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன், அந்த பரமாத்மா சர்வேஸ்வரன், ஸ்ரீ கடாட்சம் பெற்றவன். இதே விஷயத்தை பராசர பட்டரும் தாமருடைய ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் தெரிவிக்கிறார். அபாங்கா பூயாம்சோ எதுபரி பரம்பிரம்ம ததபூத். தாயாருடைய கடாட்சம் எதுமேல் படுகிறதோ அந்த விஷயம், அந்த வஸ்து பரபிரம்மமாகிறது என்றது இந்த வாக்கியத்தின் இது. அது திருநின்ற பக்கம் திரவிது. அப்படியேற்பட்ட திருவை தன் மார்பில் கொண்டவன் ஸ்ரீதரன். அதனால் ஸ்ரீதரனானான். ஸ்ரீயை தரித்திருப்பவனாகையால் ஸ்ரீதரன். இந்த 12 நாம பாட்டுன்னு சொன்னோமா, அதுல ஸ்ரீ சப்தம், அதாவது தாயார்
வெளிப்படையாக தெரியும்படியான திருநாமங்கள் 2 உள்ளது. மாதவன், ஸ்ரீதரன். நம்ம அன்றாட சந்தியாவந்தனத்தில் கேசவாய மகா நாராயண மகா சொல்லும்போது மாதவன், ஸ்ரீதரன் 2 திருநாமங்கள்ல தாயாருடைய நித்தியான பாயினித்துவம் எப்படியும் இருக்கு. ஆனா திருநாமத்தோடு சேர்ந்து இருக்கிற திருநாமங்கள் இந்த 2 திருநாமங்கள். இதுல மாதவ சப்தம் சந்தியாவந்தன பாஷ்யத்துல புத்தூர் வக்கீல் சுவாமியுடைய தமப்பனா ஒளி செய்த சந்தியாவந்தன பாஷ்யத்துல மாதவ சப்தம் வைகுண்டத்தில் எழுந்தருளிருக்கும் எம்பெருமான், தாயாரோடு வீற்றிருக்கும் எம்பெருமானை குறிக்கிறது. ஸ்ரீதர சப்தம் விபவ அவதாரத்தில் ஒவ்வொரு அவதாரத்திலும் தான் விபவமாக தான் ஒரு ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ எழுந்தருளும் போது, அப்பொழுது கிருஷ்ணனாகும் போது ருக்மிணியோ, ராமனாகும் போது சீதையோ, அப்படி எழுந்தருளிருக்கிற தாயாரை குறிக்கிறது. ராகவத்வய பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி என்று விஷ்ணு புராணத்தில் சொல்றார். அதாவது எந்த அவதாரத்திலும் தாயார் விட்டு பிரிவதே இல்லை, எப்பொழுதுமே தாயார் இருக்கா. வாமன அவதாரத்திலும் தாயார் இருக்கா உள் திருமார்பில். அப்படியேற்பட்ட ஸ்ரீயை தரித்திருப்பவன் ஸ்ரீதரன், திருவிருந்தமார்வன் ஸ்ரீதரன். அந்த ஸ்ரீதரன் தாயாருடைய பரிபூர்ணமான கடாட்சம் பெற்றவன். அந்த ஸ்ரீதரன் நாமத்துக்காக ஸ்ரீ என்று சொல்லப்பட்ட ஸ்ரீதரன் அல்ல. ஏனென்றால் இப்போ ராமாயணத்திலே பல இடங்கள்ல, அதாவது ராமாயணத்தில் கடைசியில யுத்த காண்டத்தில் அக்னி பிரவேசம் முடிஞ்சு சீதையுடைய ஸ்வீகாரம், ராவண சம்ஹாரம்லாம் முடிஞ்சிடுது. சீதையை ஸ்வீகாரம் பண்ணுவதற்கு ராமன் ஸ்வீகாரம் பண்ணாம விடுறா. அந்த சமயத்தில் ராமனுக்கு விஷயங்களை தெரிவிப்பதற்காக எல்லோரும், எல்லா தேவதைகளும் இறங்குறார் என்று வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார். அப்போ பவான் நாராயணோ தேவகா என்று சதுர்முகனும் எம்பெருமான் ராமனை குறித்து நீதான் சிவன் நாராயணன் என்று அந்த நினைவு ஊட்டுகிறார். ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசராத்மஜம் என்று ராமன் சொன்னாலும் நீதான் சிவன் நாராயணன் என்று தெரிவிக்கிறார். அந்த இடத்துல ஒவ்வொரு தேவர்களும் வரா. குபேரர், வருணன், இந்திரன், ருத்ரன். அந்த ருத்ரன் வரும்போது ஷடர்தனயனஹா ஸ்ரீமான் மகாதேவோ விஷத்வஜா என்று தெரிவிக்கிறார் வால்மீகி பகவான். அவருக்கு ஸ்ரீமான் என்ற சப்தம் இடுறார் அந்த இடத்துல. ஏனென்றால் ராமபக்தி உள்ளவன் ஸ்ரீமான். எம்பெருமானை நியமித்து இன்னொரு 11,000 வருஷங்கள் பரிபாலனம் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும் என்று நியமித்தவர் என்று சொன்னவர். ஆகையாலே அவர் ஸ்ரீமான். அது ஒன்றே ஒழிய ஸ்ரீமத்துவம், அதாவது மதுப்புடன் கூடிய அந்த நித்தியோகம் உடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே. இதற்கு ஒரு உதாரணத்தில் காட்டும்போது மாம்பழ முன்னி என்னும்படியான ஒரு பூச்சி இருக்கு. அது ஒரு பாரசைட் என்று சொல்லலாம். அதாவது ஆடு மாடு பசுக்கள் மேல பார்த்தோம்னா மாம்பழ முன்னின்னு இருக்கும். அந்த மாம்பழ முன்னி என்னும்படியான அந்த பூச்சி பேரில் மாம்பழம் இருக்கே ஒழிய அதனுடைய வாழ்நாளில் எப்பொழுதுமே மாம்பழத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனாலே அது பேர் மாத்திரம், நேம்சேக், பேர் மாத்திரத்திலே அது மாம்பழ முன்னி. ஆனா அதுக்கு மாம்பழத்துக்கும் அந்த பூச்சிக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி ஸ்ரீமத்துவம், ஸ்ரீமான் என்று மற்றவர்களை குறிப்பிட்டாலும் அந்த ஸ்ரீதரன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே ஸ்ரீதரன். அதனாலே அவன் தாயார் கடாட்சம் பெற்றிருப்பவன். அவனுடைய திருவடி வாரத்தில் வண்டுலகின்ற திருத்துழாய் மாலைகளை எடுத்துக்கொண்டு உடுத்து கலைந்தனின் பீதகவாடி உடுத்து கலந்து தொடுத்துழாய் மலர் சூடி கலைந்தனா சூடிமை தொண்டர்குலம் என்று அவருடைய திருவடியில் இட்ட துளசி புஷ்பங்களை நாம் தரிப்பதுண்டு அடியார்கள். அப்படியேற்பட்ட எம்பெருமான் திருநின்ற பக்கம் திரவிது. அப்படியேற்பட்ட எம்பெருமான் திருவுடைய கடாட்சத்தை பெற்ற எம்பெருமான். அந்த திரவிது என்று ஓரார் என்று சொல்லாதவர்கள் கருநின்ற கல்லார்க்கு உரைப்பர். இந்த இடத்துல கருநின்ற கல்லார்க்கு உரைப்பர்னா ரொம்ப ஆச்சரியமா புதூர் வக்கீல் சுவாமி வியாக்கியானத்தில் தெரிவிக்கும் போது, தங்களை போன்ற ஜீவர்களான தேவர்களை பரதெய்வமாக தங்களை போன்ற சாஸ்திரஞானமற்ற மூடர்களுக்கு உபதேசிக்கிறார் என்று தெரிவிக்கிறார். ஆழ்வாருடைய பாசுரங்களே பரதத்துவ நிர்ணயம், பரமத நிரசனம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். திருமழிசை ஆழ்வார் பாசுரங்கள்ல ரெண்டுமே சம ஈக்குவல் மெஷர்ல சொல்லிட்டே போவார். பரதத்துவ நிர்ணயமும் செய்து பரமத நிரசனமும் பண்றார். அதற்கு வியாக்கியானமாக புத்தூர் வக்கீல் சுவாமி எழுதும் போதும் இன்னும் அந்த நிரசனத்தின் போது தெரிவிக்கும் போது இன்னும் விஷயங்களை அதிகரித்து உள்ள விஷயங்கள் தான். ஆனா அது நம்ம கேட்பதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதாவது இப்படி சொல்றாரு நம்முடைய யோசிக்க தோணும். ஆனா அது வாஸ்தவம்.
இந்த எம்பெருமான் பரதத்துவம் என்ற நிலை, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சயேகா அத்விதீயம் என்று ஸ்ரீமன் நாராயணனே சர்வேஸ்வரன். மற்ற எல்லா அவனுடைய படைப்புகள் அனைத்துமே பிரம்மருத்ராதிகள் தொடக்கமாக எல்லோருமே ஜீவாத்மாக்கள். அந்த ஜீவாத்மாக்கள் அந்த சிதச்சிதீஸ்வர தத்துவம் என்றும்படியான எம்பெருமான் இருக்க, அந்த சேதனர்கள் 4 வகைப்பட்டிருப்பர். தேவ மனுஷ திரிய ஸ்தாவரங்களாக இருப்பர். அதுலேயும் பத்த முக்த நித்தியர்களாகவும் இருப்பர். அப்படி நித்திய முக்தர்கள், நித்தியர்கள்னா ஆதிசேஷன், கருடன், அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள். முக்தர்கள் இங்கு ஆழ்வார்கள் போன்றோர், ஆச்சாரியர்கள் போன்றோர் இங்கிருந்து எம்பெருமானை அனுபவித்து இங்கிருந்து முக்தி பெற்றவர்கள். அதற்கு அப்புறம் பத்தர்கள், நாமெல்லாம் பத்தர்கள். இந்த பத்த கோட்டின்னா ஒரு கூட்டம். அந்த பத்த கூட்டத்தில் மேன்மையானவர்கள், தவம் புரிந்து சிறந்த திருமேனிகளையும் சிறந்த உலகங்களையும் பெற்றிருப்பவர்கள் ருத்ரன், இந்திரன், பிரம்மன் கூட என்று இந்த இடத்துல தெரிவிக்கும் போது வேத வாக்கியத்தையே எடுத்து புத்துருக்கள் சுவாமி காட்டுறார். உஷசி ரேதோ அசிஞ்சது என்று பிரமனுக்கும் பிரமனுடைய தேவிக்கும் கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தவன் ருத்ரன் என்னும்படியான ஒரு நிலை. அந்த கர்ப்பவாசம் பண்ணி, அப்படின்னா நம்மளும் கர்ப்பவாசம் பண்ணியிருக்கோம், ருத்ரனும் கர்ப்பவாசம் பண்ணியிருக்கான். ருத்ரன் மக்களை நம்ம எப்படி பரதத்துவ நிர்ணயம் பண்றது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை சொல்வதற்காக நம்மளை விட மேன்மையானவன் ருத்ரன். ஏனென்றால் தானே தவறுவும் தாரகையும் என்னும்படியான தவத்தால் பெற்ற உருவும் பெற்றவன், தவத்தால் லோகங்களையும் பெற்றவன். அப்படியேற்பட்டவன் அந்த சிவன், ருத்ரன், பிரம்மன் ஆகியோர். இவர்கள் பக்கலில் பரதத்துவ புத்தி பண்ணக்கூடாது. எம்பெருமான் பக்கலில் மட்டுமே பரதத்துவ புத்தி பண்ணணும். அப்படி பரதத்துவ புத்தி பண்ணாதவர்கள் கருநின்ற கல்லார் குறைப்பர். யார் அப்படின்னா, கருநின்ற கல்லாருக்குன்னா நாமும் கர்ப்பவாசம் பண்ணி வரோம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கண் தெரியாதவன் இன்னொரு கண் தெரியாதவன் கிட்ட வழி கேட்டா எப்படி? 2 பேருமே கண் தெரியாது. ஒருத்தர் இன்னொருத்தரை லீட் பண்ண முடியாது. பிளைண்ட் லீடிங் பிளைண்ட் அப்படின்வா. அதாவது 2 பேருமே கண் தெரியாதவர்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை எப்படி காட்ட முடியாது. அப்படிதான் இருக்கு. நாம் எம்பெருமானை தவிர்த்த மற்ற தேவர்கள் பக்கல் பரதத்துவ புத்தி பண்ணுவது என்று இந்த பாசுரத்தில் விஷயம். இப்படி விசேஷமான பாசுரமாக அமைந்துள்ளது. நம் சம்பிரதாயத்துக்கு சாரமான பாசுரம் இது. இதை கற்றறிந்து இதுபடி நடக்கவும் செய்யணும். அடுத்தபடியாக 63வது பாசுரம். தரித்திருந்தேனாகவே தாராகணப்போர் விரித்துரைத்த வெண்ணாகத்து உன்னை தெரித்தெழுது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. இதற்கு அவதாரிக்கு இடும்போது சொல்றார், கீழ்ப்பாட்டில் இப்படி எம்பெருமான் பக்கம் பரதத்துவம் பண்ணாம, பரதத்துவ புத்தி இல்லாம பிறர்கள் பக்கலில் பரதத்துவ புத்தியோடு இருக்கிறார்களே என்று ஆழ்வார் வருந்துறார். அதாவது கீழ்ப்பாட்டில் இப்படி செய்திலர் என்றால் பரதத்துவ புத்தி எம்பெருமான் பக்கலில் மட்டும் கொண்டிலர் என்று வெறுத்தார் லோகத்தை. இதில் தமக்குள்ள ஏற்றம் என்றார் என்று சொல்கிறார். தமக்குள்ள ஏற்றம், அதாவது எம்பெருமானை இழந்தவர்கள் கருணின்ன கல்லார் குறைப்பர். இப்போ தாம் எம்பெருமானை அடைந்தார். அதாவது எம்பெருமான் பகவத் ருச்சி பிறந்திருக்கு, எம்பெருமான் கடாட்சம் பெற்றிருக்கிறார். அதனால் தாம் பெற்ற பெயர் என்ன, தாம் என்ன செய்கிறார் என்பதை இந்த பாசுரத்தின் மூலமாக விவரிக்கிறார். அதேபோல் இந்த பாசுரத்தையும் சொற்களை கிரமம் இப்படி போட்டுதான் நம்ம வார்த்தை அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுல தரித்திருந்தேனாகவே தாராகணப்போர், இதை எப்படி கொள்ள வேண்டும் என்றால், தாராகணப்போர் விரித்துரைத்த வெண்ணாகத்து உன்னை தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது ஆகவே தரித்திருந்தேன் ஆகவே, ஆனா ஆகவே தரித்திருந்தேன் என்று இது பொருள் கொள்ளும் போது இப்படி கொள்ளணும். இதுலயும் எம்பெருமான் எப்படி ஏற்பட்டவன், அதாவது இந்த விஷயங்களை தெரிவிக்கும் போது தாராகணப்போர், அதாவது நட்சத்திரங்களுடைய ஜோதிர் மண்டலத்தில் எப்படி நட்சத்திரங்கள், அந்த கோள்கள்லாம் அதனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குது என்பதை நன்றாக விஷயம் அறிந்தவர் திருவனந்தாழ்வானான அந்த நாகபரியங்கம், அதாவது எம்பெருமானுடைய சயனம். அந்த திருவனந்தாழ்வான் இவை அனைத்தும் நன்றாக தெரிந்தவர் என்று இந்த இடத்துல விஷயத்தை தெரிவிக்கிறார்.
தாராகணம் போர் விரித்துரைத்த வெண்ணாகத்து உன்னை, வெண்ணாகத்தை அந்த வெண்மையான அந்த நாகத்தை திருவனந்தாழ்வான் மேல் படுத்து கொண்டிருக்கும் எம்பெருமான் உன்னை தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்று ஒரு 7-8 காரியங்களை என்னென்ன செய்கிறார் ஆழ்வார். இப்படி எம்பெருமானுடைய விஷயத்தை தெரிவிக்கும் போது அந்த அனந்தாழ்வான் மூலமாக ஜோதிஷ சாஸ்திரத்தை நன்றாக வெளிப்படுத்தின அந்த அனந்தாழ்வானை தனக்கு சயனமாக கொண்ட எம்பெருமானை குறித்து தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது ஆகவே தரித்திருந்தேன், ஆகவே சத்தை பெற்றிருந்தேன். இந்த இடத்துல நிறைய, அதாவது தெரித்தெழுதி ஆழ்வார் செய்த எல்லா கிருத்தியங்கள், நமக்கு ஆழ்வாருடைய கிருத்தியங்களாக 2 பிரபந்தங்கள் தான் கிடைத்தது. அது வாயு திருநாமத்தில் பார்த்தோமேனால் அந்த பொன்னி நதியில போட்டுடுறார் வைராக்கியத்தில் திருக்குடந்தை எம்பெருமானை நோக்கி போகும்போது. அப்போ இந்த 2 பிரபந்தங்கள் தான் தம்முடைய திருவடியை வந்து அடைந்தது, ஆழ்வாருடைய திருவடியை வந்து அடைந்தது. நான்முகன் திருவந்தாதியும் திருச்செந்தூரத்தும் லோகோத்தாரணத்துக்காக இது 2 போரும் என்று அப்போ முடிவெடுத்தது தான். அந்த 2 பிரபந்தங்கள் தான் நமக்கு இப்போ லப்தமாக இருக்கிறது. இந்த 2 பிரபந்தங்கள் எல்லாம் பலது இருந்திருக்கு போல. ஏனென்றால் அவர் செய்த எல்லா சேஷ்டிதங்களையும் சொல்றார். தெரித்து நன்றாக அனுசந்தித்து எம்பெருமானை குறித்து நன்றாக தெரிந்து கொண்டு, ஏன்னா பேயாழ்வாரால் திருத்தி பணிகொள்ளப்பட்டார். அதனால் அவர்கிட்ட மந்திரோபதேசம் பெற்று பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் பெற்றிருக்கார் என்று ஆழ்வார் சரித்திரம் தெரிவிக்கிறது. அப்படி தெரித்து எழுதி வாசித்து வணங்கி வழிபட்டு பூசித்து என்று இந்த எல்லா கிருத்தியங்களும், எல்லா எம்பெருமானை குறித்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் எழுதுறது, படிக்கிறது, படிக்க வைக்கிறது, பூசித்து வழிபட்டு பூசித்து போக்கினேன் போது என்று இந்த இடத்துல 2 முறை இந்த வழிபடுவது பூஜிப்பது இதெல்லாம் தெரிவிக்கிறார். வழிபட்டும் பூஜித்தும் என்று மனோவாக்காயங்கள் மூலமாக ஆராதனை செய்தும் வழிபட்டும் என்று பூசித்தும் என்று 2 பதங்களை பிரயோகிக்கையால் தனக்கு பகவத் ஆராதனமே பிரதானம், தனக்கு ஆழ்வாருக்கு பகவத் ஆராதனம் ஒன்றே பிரதானமான பொழுதுபோக்காக இருந்தது என்று மறுபடியும் எம்பசைஸ் பண்றார், நன்றாக உறுதிபட கூறுகிறார். வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்று ஆழ்வார் நம்மளுடைய நிலைப்பாடை அப்படி செய்ததனால் ஆகவே தரித்திருந்தேன், ஆகவே சத்தை பெற்றிருந்தேன் என்று 63வது பாசுரம் தலை கட்டுகிறார். இப்படி ஆழ்வார். அடுத்து 64வது பாசுரம். போதான இட்டிரஞ்சி ஏத்துமினோ பொன்மகர காதானை ஆதிப்பெருமானை நாதானை நல்லானை நாரணனை நம்மேழ் பிறப்பருக்கும் சொல்லானை சொல்லுவதே சூது. இதுல அவதாரி இடும்போது பிரிவாச்சான்பலை தெரிவிக்கிறார். என்னுடைய நிலை இதுவான பின்பு, அதாவது போக்கினேன் போது என்று இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் தன்னுடைய காலக்ஷேபத்தை தான் எப்படி காலத்தை போக்கினார் என்பதை தெரிவித்தாரோ ஆழ்வார், இதுவான பின்பு நீங்களும் என்னை போல, இதாவது இந்த பாசுரத்துல போதான இட்டிரஞ்சி ஏத்துவினோ என்று பிறர்களை குறித்து உபதேசம் பண்ணுகிறார். என்னை போல நீங்களும் ஆகர்ஷமான வஸ்துவான எம்பெருமானை குறித்து பூஜைகள் செய்து அவனுக்கு அடிபணிந்து அவன் பக்கலில் தொண்டு செய்யுங்கோள் என்று தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்துல. அதுல போதான இட்டிரஞ்சி ஏத்துமினோ, அந்த போதானன்ற போது வியாக்கியானத்துல அந்த பிரதிபதார்த்தத்தில் பார்க்கும்போது போதான இட்டிரஞ்சி ஏத்துமினோ, புஷ்பம் என்று பெயர் பெற்றவற்றை, புஷ்பமே கூட அவசியம் இல்லை, புஷ்பம் என்று நினைத்திருந்து ஒரு வஸ்துவை எம்பெருமான் பக்கலிலே பக்தியோடு சமர்ப்பித்தால் அதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். எப்படி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி என்று கண்ணன் இந்த ஸ்லோகத்தை 2 இடத்துல தெரிவிக்கிறார். கண்ணன் பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு தெரிவிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அப்படியே குஜேலோபாக்கியானம் பாகவதத்திலையும் இதே ஸ்லோகம் குஜேலர் அவல் எடுத்து கொண்டு வரும்போது துவாரகாதீசனுக்கு அவல் கொடுப்பதா என்னும்படியான ஒரு நிலை இருந்த, அந்த பாவனை இருந்தபோது, அந்த பயம் இருந்தது. அப்படி இருந்தும்போதும் அவரும் அந்த இடத்துலையும் கண்ணன் எம்பெருமான் குஜேலனை குறித்து இந்த ஸ்லோகத்தையே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி என்று அந்த இடர பொருள்களில் மதிப்பு, இடுகின்ற மனப்பான்மைக்கு தான் மதிப்பு என்று அந்த இடத்துல தெரிவிக்கிறார். அப்படி நம்மளுடைய பாவனை, நம்ம பாவனா பிரகர்ஷத்தை வெளிப்படுத்தும்படியாக போதான இட்டிரஞ்சி ஏத்துவினோ, இந்த இட்டு இறைஞ்சி ஏத்துவினோ மனோ வாக்காயங்கள் எல்லாம் 3 திகரணமாக செய்யும்படியான சொல்றார். இடுவது, பூவை அவன் திருவடியில இடுவது, அது காயத்தின் மூலமாக செய்வது. இறைஞ்சி அவனிடம் பிரார்த்திப்பது, அது மனசில் செய்வது.
ஏத்துவினோ வாயால பாடுவது, இப்படி 3 விதமாக எம்பெருமானை புஷ்பங்களை கொண்டு ஆராதியுங்கோள் என்று பிறர்களை குறித்து உபதேசம் செய்கிறார். இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு ஐதிகத்தை தெரிவிக்கிறார். அதாவது பட்டருக்கும் நஞ்சியருக்கும் நடந்த சம்பாஷணை. அதாவது பட்டர் தெரிவிக்கும் போது, இதில் உபன்யாசம் பண்ணும்போது பட்டர் கூலத்தை இட்டு புகைத்தாலும் போதும், கண்டகாலி பூவை இட்டாலும் ஏற்றுக்கொள்வான் என்று எம்பெருமானை குறித்து அவனுடைய எவ்வளோ சுலகன், கோலத்தை ஒரு குப்பை கோலத்தை எடுத்து அது புரிவதும் புகைப்பூவே என்ற புகை என்பதற்காக அந்த குப்பை கோலத்தை எரித்து அவன் முன்னே, அது குப்பைன்னு கிடையாது, ஒரு ஒரு நறுமணம் வீசக்கூடியதான ரொம்ப எளிதான வஸ்துக்களை கொண்டு நாம் ஏற்றினால் கூட அதையும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான். அப்படியே கண்டகாலி பூ, அதாவது முற்கள், அதாவது முள்ளு நிறைந்த புஷ்பம், அது வாசனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியேற்பட்ட ஒரு புஷ்பத்தை அவன் திருவடிவாரத்தில் வைத்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்கிறான். உடனே நஞ்சியர் கேட்கிறார், கண்டகாலி புஷ்பம் நிஷித்தமாச்சே என்றால் அதற்கு பரிகரிக்கிறார் பராசரப்பட்டர். கண்டகாலி நிஷித்தம் என்பது எம்பெருமானுக்கு நிஷித்தம் என்பது கிடையாது. ஆராதிக்கிற ஆசிரிதனுக்கு அந்த புஷ்பத்தை பறிக்கும் போது, எம்பெருமானுக்காக பறிக்கும் போது அந்த முற்கள் பட்டு தன் கை அடிபடக்கூடும் என்பதற்காக அதை நிஷேதமாக கொள்ளலாம். அப்படியே எல்லாத்தையும் படைத்தவனுக்கு எந்த நிஷேதமும் இல்லை என்று அந்த இடத்துல உறுதிபட சொல்லுகிறார் பராசரப்பட்டர். இப்படி போதானை இட்டிரிஞ்சி ஏத்துவினோ பொன்மகர காதானை, எம்பெருமானுடைய மகர குண்டலங்களை பற்றி தெரிவிக்கிறார். மகர நெடுங்குழை காதன்மாயன் என்று நமக்கு தெந்திருப்பேரை எழுந்தருளுக்கு எம்பெருமான் மகர நெடுங்குழை காதன்மாயன். அப்படி நம்ம அன்றாட சந்தியாவந்த நேரத்தில் சொல்றோம், தேவேஸ்வரா சவித்திரமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசனா சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டிஹாரி. எம்பெருமானை நாம் சவித்திரமண்டல சூரிய மண்டலத்தில் எழுந்துள்ளிருக்கும் எம்பெருமானை அவனை வர்ணிக்கும் போது அவனுடைய கிரீடம் என்ன, மகர குண்டலங்கள் என்ன, கேயூரம் என்ன, இப்படி எல்லா விஷயங்களையும், இப்படி எல்லா அற்புதமான அவயவ சோபை, ஆயுத சோபை, ஆபரண சோபை இவையெல்லாம் பெற்றிருக்கிற எம்பெருமானை நாம் தியானிக்க வேண்டும் என்று அப்படியேற்பட்ட பொன்மகர காதானை ஆதிப்பெருமானை காரணம் து தியேயா, ஜெகத்காரணனான எம்பெருமான் ஆதிப்பெருமான், அவனையே அப்படியேற்பட்ட எம்பெருமானை. அதற்கு வியாக்கியானம் விடும்போது சொல்லும்போது, அப்படியேற்பட்ட எம்பெருமான் நம்மை ஏற்பானோ அப்படின்னா நாதானை அப்படின்னு தெரிவிக்கிறார். நாதானை நம் சுவாமியாகையாலே நம்மை அங்கீகரிக்க கூடியவன் என்று தெரிவிக்கிறார். அவன் நமக்கு, நாம் அவனுடைய சொத்து, அவன் நமக்கு எல்லோருக்கும் சுவாமி, அதனால் நம்மை ஏற்றுக்கொள்ளதான் தர வேண்டும் அவனுக்கு. நம் சுவாமியாகையாலே நம்மை அங்கீகரிப்பான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போ என் பக்கத்திலே நிறைய தோஷங்கள் இருக்கு, அது பரவாயில்லையானா அவன் நல்லான், நாதானை நல்லானை, நம் தோஷங்களையும் தனக்கு போக்கியமாக கொள்வான். எப்படி வாத்சல்யத்தினாலே ஒரு அன்றிந்த கன்றை அப்போ அந்த தாய் பசு எப்படி தன் ஆக்கினால் தடவி கொடுத்து தன்னுடைய அந்த அழுக்கையெல்லாம் பருகிக் கொள்ளுமோ, போக்கியமாக கொள்ளுமோ, அப்படி நம்பக்களில் வாத்சல்யம் கொண்டவன் எம்பெருமான். அவிஜ்ஞாதா சஹசிராம்சு விதாதா கிருதலக்ஷணா என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லும் போதும் அவிஜ்ஞாதா சஹசிராம்சு, அவிஜ்ஞாதானா எல்லாம் அறிந்தவன், ஆனாலும் எம்பெருமான் பக்கலில் தோஷங்களை அறிந்தும் அறியாமல் இருப்பான், தெரிந்தும் தெரியாமல் இருப்பான். அவிஜ்ஞாதா, அதே போக்கியமாகவும் கொள்வான். அப்படியேற்பட்ட நல்லான். அவன் யார் என்று கேட்டால் நாரணனை. இந்த நாரணன்னா நாராயணனை. அந்த நாராயணன், இந்த நாராயண சப்தம், அதாவது அஷ்டாட்சரிகளை சொல்லும் போது அந்த நாராயண சப்தத்துக்கு எப்படி அந்த சப்தத்தை பிரித்து அதனுடைய பொருள் கொள்ள வேண்டும் என்பது பார்த்தோமேனால் முமுட்சுப்படியில் தெரிவிக்கிறார். நாராணாம் அயனம் யஹாசா நாராக அயனம் யஸ்யசா, நாராணாம் அயனம் யஸ்யசா நாராக அயனம் யஹாசா என்று தத்புருஷ சமாசம் பகுவிரீகி சமாசம். அதாவது எல்லாத்தையும் தன்னுள்ளே அடக்கிக் கொள்கிறான் பிரளய காலத்திலே. ஆகையால் தன்னை ஒழிந்த அனைத்து வஸ்துக்களும் தனக்குள் அடங்கியுள்ளன. அதேபோல் தானும் எல்லா வஸ்துக்களிலும் அடங்கியுள்ளான். தன்னுள் களவாதது எப்பொருளும் தானிலேயே என்னும்படியான ஒரு நிலை. கரந்தெங்கும் பரந்துடன், உடல்மிசை உயிரின கரந்தெங்கும் பரந்துடன் என்னும்படியான 2 நிலை. தானும் எல்லாவற்றிலும் உள்ளான், எல்லாமும் தன்னுள் உள்ளது என்னும்படியான நிலை. அப்படியே ஏற்பட்ட
நாரங்களுக்கு அயனமாக, அதாவது ஆசிரணிய இடமாக இருப்பவன் எம்பெருமான். நாரங்களாவன நித்திய வஸ்துக்களின் திரள் என்று எம்பெருமானை தவிர்த்து அனைத்து வஸ்துக்களுமே இந்த நாரம் என்ற நாரகா என்ற அந்த கூட்டத்தில் சேரும். நாரங்களாவன நித்திய வஸ்துக்கள் எந்திரல் அவையாவன ஞானானந்த ஐஸ்வர்யங்கள் என்று அந்த ஒரு சூத்திரத்தில் பிள்ளைலோகாச்சாரியார் தெரிவிப்பார். முக்தர்கள், நித்தியர்கள், பத்தர்கள் எல்லோரும், பிராட்டி உள்பட அனைத்து பொருள்களும், அனைத்து வஸ்துக்களும், அனைத்து சிருஷ்டியும் எம்பெருமானை தவிர்த்து அனைத்துமே நாரங்களுக்குள் அடக்கம். அந்த நாரங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக நாராயணனாக எம்பெருமான் இருக்கிறான். நாதானை, நல்லானை, நாரணனை, நம்மேழ் பிறப்பிற்கும் சொல்லானே சொல்லுவதே சூது. அதாவது அவனுடைய திருநாம சங்கீர்த்தனம் பண்ணால் நம்மளுடைய பிறவி துயர் நீங்கும் என்னும்படியான ஒரு நிலை. சொல்லுவதே சூது. சூது என்றால் பொதுவாக பார்த்தோம்னா சூதுனா சூதாட்டம், இந்த தாயக்கட்டை, இந்த மாதிரி சூதாட்டத்தில் இதுன்னு ஒரு பொருள் உண்டு. ஆனால் சூது என்றால் எந்த இடத்துல நமக்கு ஒரு உபாயம், நமக்கு ஒரு வழி, நமக்கு அதுவே செய்யத்தக்க கிரியை, அந்த செய்யத்தக்க கிரியையை நாம் செய்து தீர வேண்டும். அப்படியேற்பட்ட எம்பெருமானை சொல்லானை சொல்லுவதே சூது. இப்படியெல்லாம் எம்பெருமானை துதி பண்ணி எம்பெருமானுக்கு மலர்களிட்டு அவன் பக்கலில் துதி செய்யுங்கோள் என்று பிறர்களை குறித்து இப்பாசுரத்தின் மூலமாக ஆழ்வார் உபதேசிக்கும் பண்ணுகிறார். இப்படி 64வது பாசுரம் அமைந்துள்ளது. 65வது பாசுரம் உபதேசம் பண்ணார். அந்த உபதேசத்தை தான் எப்படி அனுஷ்டித்தார் என்பதை தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில். சூதாவது எண்ணெஞ்ச தென்னினேன் சொன்மாலை மாதாய மாலவனை மாதவனை யாதானும் வல்லவா சிந்தித்திருப்பேற்கு வைகுந்தத்தில்லையோ சொல்லீர் இடம். தன்னுடைய மகா விசுவாசத்தை தெரிவிக்கிறார். இதுக்கு முன்னாடி எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லியும் எம்பெருமானுடைய திருமேனிக்கு அர்ச்சனை முதலானவைகள் செய்தும் அதுதான் நமக்கு வகுத்த விஷயங்கள், அதுதான் சொல்லுவதே சூது என்று உபதேசம் பண்ணார். அப்படியேற்பட்ட எம்பெருமானை ஸ்மர்த்தவியனான எம்பெருமானுடைய நீர்மையாலே பரமபத பிராப்திக்கு ஸ்மரண மாத்திரத்துக்கு அவ்வருகுண்டோ என்கிறார். இப்படி ஏற்பட்ட எம்பெருமான் இவர் எல்லா வகையிலும் எம்பெருமானை தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் எல்லா வகையிலுமாகவும் எம்பெருமான் பற்றியே தன்னுடைய பொழுதுபோக்கிக் கொண்டு இருந்தார் என்று இந்த 2 பாசுரங்கள் மூலமாக தெரிவித்து, அப்படியேற்பட்ட எம்பெருமான் அந்த தான் செய்த கிருத்தியங்கள் எல்லாம் இருந்த போதிலும் தனக்கு வைகுந்தத்தில் இடம் கிடைக்காதோ என்னும்படியாக ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டு அதனை பரிகரிக்கிறார் இந்த பாசுரத்தில். சொல்லுவதே சூது என்று பிறருக்கு உபதேசித்ததை தாம் அனுஷ்டித்தபடியையும் அதனால் பெறவிருக்கும் பலனையும் பேசுகிறார். இதுல இந்த பாசுரத்தில் சொல்லும்போது சூதாவது எண்ணெஞ்ச தென்னே என்று திருட விசுவாசமாக ஆழ்வார் என்ன விசுவாசம் கொண்டு இருக்காருன்னா, எம்பெருமான் வைகுந்தமே கொடுக்கிறான்னு வந்த போதிலும் நின்புகளில் வைகுந்தம் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றொழும் வான். இது பெரிய திருவந்தாதில் ஆழ்வார் பாடும்போது ஒன்றுண்டு செங்கண்மால் யானுரைப்பது உன் அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி என்று சொல்லும்போது எம்பெருமான் தானே வந்து வைகுந்தன் கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது கூட அந்த வைகுந்தத்திலும் மேலான விஷயம் இங்கே இருந்து எம்பெருமானை குறித்து சிந்திப்பதே ஆகும் என்று நிர்ணயிக்கிறார் இந்த பாசுரத்தில். மற்றொரு பாசுரத்திலையும் பெரிய திருவந்தாதில் சொல்லும்போது எம்பெருமான் பக்கலில் குற்றேவல் கூட வேண்டாம் எனக்கு சொல்றார். மாலே படிச்சோதி மாத்தேல் இனி உனது பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன் மேலால் பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குத்தேவல் அன்று மரப்பின்மை ஆண் வேண்டும் மாடு என்று எம்பெருமான் பக்கலில் விஸ்மிருதி, அதாவது மறதி என்பதே இல்லாமல் எம்பெருமானை குறித்தே சிந்தித்துக் கொள்ளும்படியான ஒரு நிலையை தனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதுல இந்த பாசுரத்தின் மூலமாக தனக்கு தெரிந்த, அதாவது தான் வகுத்த விஷயமான சூது என்று சொல்லும்படியான தான் செய்ய வேண்டிய கிருத்தியங்களை செய்தபோது அந்த வைகுந்தத்தை விட இது சிறந்தது என்னும்படியாய் நிர்ணயம் பண்றார். இதுல விஷயங்களை சிலது பார்ப்போம். இதுக்கு பிரதிபதார்த்தம் பார்க்கையில் மாது ஆய அழகுதான் ஒரு வடிவு கொண்டா போலே இருக்கும் அவனும்
அழகை ஒரு வடிவமாக கொண்டால் எம்பெருமான் தான் என்று, அழகையான் தானே அரியுருவம் தானே என்று சில பாசுரங்களுக்கு முன்பு பார்த்தோம். ஆபத்சகன்தான் அழகன், நமக்கு ஆபத்துக்களை அனிஷ்டங்களை போக்கி இஷ்டப்பிராப்தியை கொடுப்பவன் தான் அழகன். அந்த அழகன் மாதாய அழகுதான் ஒரு வடிவு கொண்டாற் போலே இருக்கும் அவனான எம்பெருமான் மாலவனை, மால்னா இந்த இடத்துல மையல் பெருமை கருமைன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. மையல் அதாவது இந்த இடத்துல மால் என்பது அடியார்கள் பக்கலிலே வியாமோகம் கொண்டவன், அதாவது மையல் மயக்கும்படியான அடியார்கள் பக்கலிலே ஒரு அளவுபட்டு இல்லாததான ஒரு அன்பை கொண்டிருப்பவன். அப்படி மாலவனை, மாதவனை, திருமாலை, மறுபடியும் தாயாருடன் இருக்கும்படியான எம்பெருமானை குறித்து சொன்மாலை இந்த பாசுரங்கள் மூலமாக எம்பெருமான் குறித்த விஷயங்களான எம்பெருமான் வைபவங்களை பிரகடனம் பண்ணும்படியான இந்த பாசுரங்களை தம் சக்திக்கேற்ப ஆழ்வார் சொல்லியிருக்கார். அதாவது யாதானும் வல்லவா சிந்தித்திருப்பேற்கு வைகுந்தத்தில்லையோ சொல்லீரிடம் என்று கேட்கிறார். அதாவது இப்படி எம்பெருமானை குறித்து தாம் பேசும்போது தமக்கு வைகுண்டத்தில் இடம் இல்லையா சொல்லீர் என்று நிர்தாரணம் பண்ணார். கட்டாயமா இடம் உண்டு, எம்பெருமானே அவனே வரித்து கொடுக்கும்படியான ஒரு இடம் வைகுந்தம் நமக்கு. அதிலும் மேன்மையாக கொள்வது ஆழ்வார் எம்பெருமானுடைய வைபவங்களை பிரகடனம் பண்ணும்படியான பாசுரங்களை இட்டு அவனை துதிப்பது என்று இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு வைகுந்தத்தை காட்டிலும், அதாவது அச்சுவைதவரியான் போய் இந்திரலோகமாலும் இச்சுவை பெரிடும் வேண்டேன் என்னும்படியான ஒரு நிலை ஆழ்வாருக்கும். அந்த மாதிரி வைகுண்டத்தை காட்டிலும் எனக்கு இங்கிருந்து திருமாலுடைய சங்கீர்த்தனங்களை வைபவங்களை பேசிக்கொண்டும் அப்படி அடியார்கள் பக்கலில் அன்பு பூண்டு இருந்து கொண்டும் அவர்கள் பக்கலில் தொண்டு செய்து கொண்டிருந்தும் பொது போக்குவதே தனக்கு விருப்பம் என்னும்படியான ஒரு நிலையை தெரிவிக்கிறார். வைகுந்தம் கட்டாயமாக கிடக்கும் இல்லையா என்னும்படியான ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டு அதே இடத்துல மகா விஸ்வாசத்திலையும் தெரிவிக்கிறார் ஆழ்வார். இப்படி 65வது பாசுரத்தை தலை கட்டுகிறார். இந்த 65வது பாசுரத்தில் சொல்லும்போது விஷ்ணு புராணத்தில் பிரகலாத வாக்கியம், அதாவது பிரகலாதோபாக்கியானத்தில் சொல்லும்போது விஷ்ணு புராணத்தில் பிரகலாதன் சொல்லும்படியான ஒரு வாக்கியத்தை மேற்கோளாக சொல்றார். ஆயாசகா ஸ்மரணே கோ அஸ்ய ஸ்மிருதோ யச்சதி சோபனம். எம்பெருமான் திருநாமங்களை சொல்வதற்கு தளர்ச்சியா, கரும்பு தின்ன கூலியா என்னும்படியான ஒரு கேள்வி. எம்பெருமான் திருநாமத்தை சொல்வதற்கு யாரும் தளரக்கூடாது, யாருக்கும் தளர்ச்சி ஏற்படாது என்று பிரகலாதன் அந்த இடத்துல விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கிற ஒரு விஷயம். அப்படி 65வது பாசுரம் அப்படி அமைந்துள்ளது. சரி, அடுத்ததாக 66வது பாசுரம். இடமாவது என்னெஞ்சம் என்னெல்லாம் பண்டு படனாகனை நெடியமார்க்கு திடமாக வெய்யேன் மதிசூடி தன்னோடு அயனை நான் வெய்யேன் ஆட்செய்யேன் வலம். இந்த பாசுரத்தில் அதாவது மறுபடியும் இது ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் அந்தராத்மதியில் ஊன்றிருப்பார், சனகாதிகளும் திருமழிசை பிரானும் அந்தராத்மதியில் ஊன்றிருப்பார் என்று பெரியவாச்சான் பிள்ளை சொல்வார். அப்படி அந்தராத்ம பாவம், அதாவது அந்தர்யாமியை அப்பப்போ நினைத்து கொண்டே இருக்கும்போது மானச சாட்சாத்காரம் ஏற்படும். அதனால சில சமயங்கள் நரசிம்மரை உடனே காண்பார், சேதுபந்தனத்தை உடனே காண்பார். அப்படி ஏற்பட்ட நிலைகள்லாம் கடந்து அந்த நிலையின் வெளிப்பாடாக இந்த மாதிரி பாசுரம் வருது. இப்போ தன்னுடைய நெஞ்சில் எம்பெருமான் குடிகொண்டிருக்கிறான் என்பதை ரொம்ப பல பாசுரங்கள் மூலமாக பிரகடனம் பண்றார். இந்த பாசுரத்திலையும் அந்த விஷயத்தை தான் தெரிவிக்கிறார். இது திருச்செந்தவட்டத்திலையும் பல ஆழ்வார்கள் உடைய பாவங்கள் இப்படி இருக்கும். ஏன்னா பேசித்தே பேசும் ஏகங்கண்டர்கள் ஆகிய அவர்களுடைய பாவனா அவர்கள் அனுபவங்களும் ஒற்று இருக்கும். அப்படி இந்த இடத்துல சொல்லும்போது ஸ்ரீ வைகுண்டத்தில் இடமில்லையோ என்று நான் மனோரதித்தவாறே எம்பெருமான் என் நெஞ்சிலே புகுந்தருடினான் என்று பிரீதராகிறார் ஆழ்வார். எம்பெருமானே தானே வைகுந்தத்திலேயோ சொல்லிரிடம். அடடா, ஆழ்வார் அறிவென்னும் சங்கிப்பன் வினையன் என்று எம்பெருமான் எப்படி அந்த இடத்துல தேவிமாராவார்ல ஆழ்வார் தன்னுடைய நம்மாழ்வார் தன்னுடைய பாபங்களாலே தான் எம்பெருமான் பக்கலில் சங்கையும் ஏற்படுகிறது என்னும்படியான நிலை வந்ததோ, அதே போல நிலை இதுக்கு முன்னாடி வைகுந்தத்திலேயோ சொல்லியிடம் என்று அந்த சங்கை பண்ணல. ஆனால் ஆழ்வார் அந்த கேள்வி எழுப்பிட உடனே எம்பெருமான் தன் மனத்தில் குடிகொண்டான் என்று அடுத்த பாசுரத்திலேயே ஆழ்வார் தெரிவிக்கிறார். இடமாவது என்னெஞ்சம் இன்றெல்லாம்னா இன்று தொடக்கமாக இனிமேல் வரும் காலங்கள் அனைத்துமே பண்டு படனாகனை கிடந்த நெடியமார்க்கு. பண்டு படனாகனை கிடந்தனா
அன்று நான் பிறந்திலேன், அன்று வெக்கனை கிறந்தது என்று எண்ணிலாத முன்னெல்லாம் என்று ஆழ்வார் அவதரிப்பதற்கு முன்பு திருவெக்காவில் படுத்துக் கொண்டிருந்தார். அப்படியே அனந்த சயனமாக படுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஆழ்வாருக்கு பேயாழ்வாரால் திருத்தி பணி கொண்டு எம்பெருமான் பக்கலில் அத்தியாவசாயம் பிறந்து பகவத் ருச்சி பிறந்த பிற்பாடு அதெல்லாம் விட்டுட்டு தன் மனத்து பக்கத்திலே வந்து எம்பெருமான் இடமாக கொண்டிருந்தான். அப்படியே ஏற்பட்டவன் இருக்க இடமாக என்னெஞ்சம் என்றெல்லாம் பண்டு படனாகனை நெடியமார்க்கு திடமாகவே ஏன் மதிசூடி என்று மறுபடியும் இது பரதத்துவம் சொல்லிட்டார். மறுபடியும் பரமத நிரசனம். இடமாக வெய்யேன் மதிசூடி தன்னோடு அயனை நான் வெய்யேன் ஆட்செய்யேன் வளம் என்று இந்த திடமான ஒரு திடப்பொருளாக ருத்ரனோ பிரமன் பக்கத்திலோ திடமாக மதிசூடி, அதாவது சந்திரனை பிறையேறு சடையான் ஆகையாலே சந்திரனை தன்னுடைய சடையில் வைத்திருப்பவனான ருத்ரன் பக்கலிலோ அயன் என்னும்படியான சதுர்முகன் அவர்கள் பக்கலில் திடமாக வெய்யேன், அதாவது பரதத்துவ புத்தி நான் பண்ண மாட்டேன் என்று மறுபடியும் எம்பசைஸ் பண்றார். ஏன்னா இது பலமுறை சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பலமுறை சொன்னாலும் அந்த அந்த பரதத்துவ புத்தி பரதத்துவ நிர்ணயம் ஸ்தாபித்த பின்னாலும் இன்னும் லோகத்தில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எம்பெருமானை விட்டுட்டு மற்றவர்களை பற்றும்படியான ஒரு நிலை, எம்பெருமான் அடியார்கள் என்று சொல்லும்படியானவர்கள் பக்கலிலேயே நம்ம பார்க்கிறோம். இதற்கு சொல்லும்போது பாண்டவகீதை என்ற ஒரு பிரபந்தம் வந்து இந்த ஸ்தோத்திரம் வந்து அதில் சொல்லும்போது உத்தவர் சொல்கிறார். உத்தவர் வாக்கியமாக வாசுதேவம் பரித்யஜ்ய யோ அந்யம் தேவம் உபாசத்தே த்ரிஷிதோ ஜாஹ்னவி தீரே கூபம் கனதி துர்மதிஹி என்று தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானை விட்டு வாசுதேவனான கண்ணனை விட்டுட்டு மற்றவர்கள் பக்கலில் பரதத்துவ புத்தி பண்ணுபவர்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு த்ரிஷிதோ ஜாஹ்னவி தீரே கூபம் கனதி துர்மதிஹி என்று தெரிவிக்கிறார். ரொம்ப தாகம் எடுத்து உயிர் போகும்படியான ஒரு நிலை ஒருவனுக்கு, எங்கும் தேடி பார்க்கறான், நீர் கிடைக்கல. நீர் சாப்பிட்டு நீர் குடிக்காமல் தனக்கு இனிமே உயிரே இருக்காது என்னும்படியான நிலை, அந்த உச்சகட்ட தாகத்தின் நிலையில வந்த சுத்தின்னு இருக்கான். எல்லா இடத்துலையும் எங்கேயுமே நீர் கிடைக்கல. ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல நீர் ஓடை சத்தம் கேட்கிறது. இன்னும் நெருங்கி போறான். சரி, நம்ம கிணத்தை தோன்றி அதுலேருந்து பூமியிலேருந்து நீரை எடுப்போம் என்று முடிவுக்கு வந்துடுறான். இன்னும் கொஞ்சம் கிட்ட போகும்போது அந்த அந்த ஓசையை நோக்கி போகும்போது அங்கே பார்க்குறான் கங்கா பிரவாகம் இருக்கு. அற்புதமான நீரோடை, தெளிந்த நீரோடை மெதுவாக போயிட்டு இருக்கு. கங்கா அற்புதமான பிரவாகம் இருக்கு. அந்த கங்கை தீரத்தில் பரிகரணங்களை கொண்டு ஒரு கிணற்றை வெட்டி தாகத்தை தீர்த்து கொள்ளணும் என்று என்னும்படியான நிலை கொண்டவனை எப்படி நம்ம மூர்க்கன் என்று சொல்லுவோமோ அப்படிதான் எம்பெருமான் வாசுதேவனை விட்டு மற்றவர்களை பற்றி இருப்பவர்கள் என்று உத்தவர் சொல்றாரு. இது வாசுதேவனான கிருஷ்ணனை விட்டு மற்ற தெய்வங்களை விளம்பும்படியான மனிதர்கள் கங்கை நதிக்கரையில் இருந்து கொண்டு தாகம் தணிப்பதற்காக கிணறு வெட்டுபவர்கள் என்று உத்தவர் தெரிவிக்கிறார். அப்படி திடமாக வெய்யேன் மதிசூடி தன்னோடு அயனை நான் வெய்யேன் ஆட்செய்யேன் வலன் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக எம்பெருமான் பக்கலில் ஆழ்வாருக்கு ஏற்பட்ட அத்தியாவசாயம் மகா விஸ்வாசத்தை தெரிவிக்கிறார். இதுல பாரதத்திலையும் சொல்றார். நிறைய இடத்துல பாரதத்துல பிரதிபுத்தான் அசேவந்தே யஸ்மாத் பரவிதம் பலம் என்று தெரிவிக்கிறார். பாரதத்துல மோட்ச பருவத்தில் தெரிவிக்கும் போது எவர்களுக்கு பிரபாவம் ஒரு அளவுபட்டிருக்குமோ அவர்களை பிரதிபுத்தாக நன்ன பிராஜ்ஞர்கள் விஷயம் அறிந்தவர்கள் யாரும் அவர்களை வழிபட மாட்டார் அப்படியும் கொள்ளலாம். இல்லை இப்படி வழிபடாதவர்கள் பிராஜ்ஞர்கள் என்றும் கொள்ளலாம். அதாவது நீ பிராஜ்ஞனா இருந்தா எம்பெருமானை தவிர்த்து வேறு எவரையும் வழிபட மாட்ட, அல்ல நீ எம்பெருமானை தவிர்த்து வேறு எவரையும் வழிபடாமல் இருந்தாலே நீ ஒரு பிராஜ்ஞன். இப்படி ஜீவாத்மாக்களுடைய நிலையை தெரிவிக்கிறார். இப்படி மதிசூடி தன்னோடு அயனை நான் வையேன் ஆட்செய்யேன் வலம் என்று அவர்களுக்கு ஆள்படவும் மாட்டேன், அவர்களுக்கு அடிமை செய்யவும் மாட்டேன், அவர்களை நான் திடமாக வையேன், அதாவது பரதத்துவமாகவும் எண்ண மாட்டேன் என்று ஆழ்வார் உறுதிபடச் சொல்கிறார் அந்த பாசுரத்தில், 66வது பாசுரத்தில். அடுத்தபடியாக 67வது பாசுரம்.
வளமாக மாட்டாமை தானாக வைகல் குலமாக குற்றம் தானாக நலமாக நாரணனை நாபதியை ஞானப்பெருமானை சீரணனை ஏத்தும் திறம் என்று 67வது பாசுரம். இதில் மறுபடியும் 66வது பாசுரத்தின் தொடர்ச்சியாக ஆழ்வார் எம்பெருமான் பக்கலிலே பெற்றிருக்கிற அந்த விசுவாசத்தை இன்னும் பிரகடனம் பண்றார். நன்மையாகிலும் தீமையாகிலும் இவற்றில் எனக்கொரு தாத்பரியமில்லை. நன்மை ஏற்பட்டாலும் சரி, தீமை ஏற்பட்டாலும் சரி, எனக்கு அதில் தாத்பரியம் இல்லை. எனக்கு அதால் பெற வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. ஆனாலும் பகுகுணன், அதாவது அசங்கேயமான கல்யாண குணங்கள் எம்பெருமான் பக்கலில் கல்யாண குணங்களுக்கு ஒரு எல்லையே இல்லை. அத்தகைய கல்யாண குணங்களை பொருந்திய எம்பெருமான் அவனை ஏத்துவதே ஆழ்வாருக்கு உத்தேசம். யானுமேத்த மூவுலகம் முத்துமேத்த பின்னும் தானும் ஏத்த தன்னை ஏத்த எங்கேதும் என்று நம்மாழ்வார் சொல்றார். எப்படி எம்பெருமானை ஏத்துவதற்கு எதோ வாஜோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசகான்னு வேதங்கள் முற்பட்டன, ஆழ்வார்கள் ஈரச்சொற்கள் முற்பட்டன. எல்லாம் எம்பெருமானுடைய குணங்களை அதை நன்னா பிரகடனம் செய்வதற்காக அனைத்து முயற்சிகளும் எடுத்தன. எல்லாம் அந்த அந்த முற்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த எம்பெருமானுடைய ஸ்துதி பாடும் விஷயங்கள் அனைத்தையுமே நான் எப்பொழுதுமே செய்வேன் என்று ஆழ்வார் இந்த இடத்துல இருக்கிறார். அதாவது வளமாக மாட்டாமை தானாக ஒரு விஷயத்தை எண்ணி தான் இந்த விஷயத்தை எம்பெருமான் பக்கலிலே பக்தி பண்ணல, நிர்ஹேதுகமாக ஒரு 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 பலனை எதிர்பார்த்து பண்ணல. அதனால தனக்கு எப்பொழுதுமே எம்பெருமான் பக்கலிலே சீரணனை ஏத்தும் திறம், அந்த திறம் பெற்றிருப்பார் ஆழ்வார் என்று தெரிவிக்கிறார். இந்த இடத்துல தெரிவிக்கும் போது நலமாக நாரணனை நாபதியை ஞானப்பெருமானை, நாபதியைன்னா இந்த இடத்துல நாவினுள் நின்று மலரும் ஞானக்கலைகளுக்கெல்லாம் ஆவியுமாக்கியம் தானே அழிப்போடு அழிப்பவன் தானே என்று ஆழ்வார் பாடுறார். அதாவது நாம் எம்பெருமானை குறித்து யானாய் தன்னைத்தான் பாடி என்னும்படியான ஒரு நிலை. எம்பெருமான் பற்றி பாட வேண்டும் என்றால் அவனே நம்மை விஷயீகரித்து நமக்கு அதற்கு தகுந்த ஞானத்தை கொடுத்து நம்மை ஆட்கொண்டு அவனை பாடும்படியாக செய்ய வேண்டும் என்னும்படியான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். இந்த இடத்துல நாபதி, அதாவது நமக்கு நாவினுள் நின்று மலரும் ஞானக்கலைகள். அந்த ஞானக்கலைகளுக்கு வேதாந்த தேசிகர் சொல்லும் போதும் ஹயகிரீவ ஸ்தோத்திரத்தில் சொல்லும் போது ஒரு பிரார்த்தனை பண்றார் ஹயகிரீவரை குறித்து. ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபிபேயாக என்று தெரிவிக்கிறார். ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபிபேயாகனா விசேஷ வித்பாரிஷதேஷுநாதா விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு ஜிகீஷதோமே கவிதார்க்க கேந்திரான் ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபிபேயாக. என் நாவின் நுனியில் உள்ள சிம்ஹாசனத்தில் அமர்ந்து கொண்டு நான் பெரிய வித்வத் கோஷ்டியில இருக்கும்போது அவர்களை வெல்வதற்காக பரதத்துவ நிர்ணயம் இந்த இடத்துல திருமேஷ் ஆழ்வார் பண்றார். ஜிகீஷுவாக, அதாவது வெற்றி பெற வேண்டும் என்னும்படியான ஒரு நிலையை, ஒரு பிரார்த்தனையை அந்த இடத்துல வேதாந்த தேசிகர் வைக்கிறார். ஜிஹ்வே கீர்த்திய கேசவம் என்று குலசேகர ஆழ்வாரும் முகுந்தமாரெல்லாம் சொல்லும்போது ஜிஹ்வே கீர்த்திய கேசவம் என்று ஜிஹ்வே ஜபஜப சததம் ஜென்ம சாபல்ய மந்திரம் கிருஷ்ண மந்திரத்தை சொல்லும்போது எப்பவுமே தன் நாவுக்கு சொல்லும்போது அந்த நாவை பிரார்த்திக்கிறார், நீ எப்பொழுதுமே கிருஷ்ண மந்திரத்தை தெரிவித்து ஜபம் பண்ணின்று என்று. அப்படி நாபதியை ஞான பெருமானை, நமக்கு ஞானத்தை அளிப்பவன் பெருமானை, சீரணனை அதாவது சீர்மை, அதாவது இந்த கல்யாண குணங்கள் பொருந்திய எம்பெருமானை ஏத்தும் திறம். இந்த மாதிரி ஒரு ஆழ்வாருக்கு ஒரு நிலை, அதாவது வளமாக மாட்டாமை தானாக, நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும், வைகல் குலமாக குற்றம் தானாக, அதாவது குலம் தரும் செல்வம் தரும் என்று திருமங்கை ஆழ்வார் குலம் நன்ன குலத்தில் பிறந்தாலும் இல்லாவிடிலும் எப்படியேப்பட்ட ஒரு பிறவி இருந்தாலும் எம்பெருமானுடைய கீர்த்தனங்களை சொல்லுவதே எனக்கு வாய்த்த சூதாவது என்னெஞ்சமன் எல்லாம் என்று இதுக்கு முன்னாடி சொன்ன போல அதுவே அவருக்கு வாய்த்த கர்மம் என்று இந்த பாட்டு மூலமாக ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி 67வது பாசுரம். அடுத்து 68வது பாசுரம். அதாவது ஒரு பிரபந்தத்துக்கு எடுத்துட்டோம்னா உயிர் பாசுரம் என்று சொல்லுவா. அந்த பிரபந்த கருத்தை, சாராம்சத்தை ஒரு பாசுரத்தில் 4 வரிகளுக்குள் அடக்கும்படியான பாசுரம். அதுல நான்முகந்தர் வந்ததை அது இன்டர்பிரிட்டேஷன் ஒவ்வொருத்தருக்கும் மாறலாம். ஆனா இந்த பாசுரத்தில் 68வது பாசுரமும் அப்படி ஒரு உயிர் பாசுரமான ஒரு பாசுரம், நம் சம்பிரதாயத்துக்கே உயிர் பாசுரமாக விளங்கக்கூடிய பாசுரம். நான்முகந்தர் வந்து அதுக்கு மட்டுமே இல்லை, நம் சம்பிரதாயத்துக்கே உயிர் பாசுரம் இது.
திறம்பேல் மின்கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்துழாமாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் என்னான் நமனும் தன் தூதுவரை கூவிச் செவிக்கு. விஷ்ணு புராணத்துல 3வது அம்சத்துல யமகீதை என்று ஒரு சாப்டர், ஒரு அத்தியாயம் உண்டு. அந்த அத்தியாயத்துல யமன் தன் கிங்கரனை, தன்னுடைய யமபட்டனை கூப்பிட்டு, ஒரு பட்டன் ஒரு பாசஹஸ்தத்தோடு நிற்கிறான், கையில ஒரு பாசத்தோடு அடுத்த உயிரை பறிப்பதற்காக தயாராக நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனை பார்த்து அவன் காது செவியோரமாக சென்று நமனும் முற்களனும் பேச நர்கள் நின்றார்கள் கேட்க என்று அந்த இடத்துல சொன்னா போல அந்த முற்கலோபாக்கியானம் அது. இந்த இடத்துல நமனான யமன் தன்னுடைய பட்டனை கிட்ட அழைத்து ரொம்ப, அதாவது சிந்தாமல் கொன்மினீர் தேர்ந்துன்னும்படியான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். எப்பா, நீ யமகிங்கரனை பார்த்து சொல்றான் யமன், நீ யார்கிட்ட வேணாலும் போ, ஆனா மதுசூதனனுடைய திருவடியை பற்றிருக்கும்படியான அடியார்கள், எம்பெருமானுடைய அடியார்களை நீ போய் அவர்களுடைய உயிரை பறிக்கும்படியான செயலை செய்யக்கூடாது. அவர்கள் எனக்கு தலைவர், மற்றவர்களுக்கு தான் நான் தலைவர் என்று தெரிவிக்கிறார். ஸ்வபுருஷேபிவீக்ஷ்ய பாசஹஸ்தம் வததி யமஹா கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான். பரிஹர மதுசூதன பிரபன்னான், மதுசூதனிடத்தில் பிரபத்தி செய்து இருக்கும் அவர்களை விட்டுவிடு. பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்யன் நிருணாம் என்று தெரிவிக்கிறார். பிரபு, நான் மற்றவர்களுக்கு, மற்ற மாந்தர்களுக்கு நான் பிரபு. வைஷ்ணவானாம், அதாவது எம்பெருமான் பக்கலில் எம்பெருமான் அடியார்களாகவும் எம்பெருமான் அடியார்களுடைய அடியார்களாகவும் இருப்பவர்கள் பக்கலில் நான் தலைவன் அல்ல என்று அந்த இடத்துல சொல்றார். இது இந்த பாசுரத்தில் சாராம்சம் என்னன்னா, மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்று இதுக்கு முன்னாடி பிள்ளலோகாச்சாரியா சாதித்த அந்த முமுட்சுப்படியில் சொல்லும்போது பகவத் சேஷத்துவத்திலும் அந்நிய சேஷத்துவம் கழுகிய பிரதானம் தெரிவித்தோம் இல்லையா. அந்த அந்நிய சேஷத்துவம் பிரயோஜனாந்தர பரர்களுக்கும் மன்னிப்புண்டே ஒழிய அந்நிய சேஷர்களுக்கு ஆத்மாபகாரம் பண்ணுபவர்கள் எப்படியோ அப்படி ஒரு நிலை. ஆத்மாபகாரமாவது சுதந்திரமான நினைவு, அந்த சுதந்திரமான நினைவும் இருக்கக்கூடாது. பிறர்கள் பக்கலிலும் பரதத்துவ புத்தி பண்ணக்கூடாது. இதுக்கு பதபதார்த்தம் பார்க்கும்போது திறம்பேல் மின்கண்டீர் திருவடிதன் நாமம், அதாவது நமன், அதாவது யமன் சொல்றான், தன் தூதுவரை கூப்பிட்டு அவருடைய செவியில் தன்னுடைய ரொம்ப ரகசியமாக சொல்லும்படியான ஒரு விஷயம். திறம்பேல் மின்கண்டீர், இப்போது நான் உங்களுக்கு இடும் ஆணையை தவற வேண்டா, இதை ஜாகிரதையாக கேட்டுக்கோ என்று தெரிவிக்கிறார். யாரு? திருவடிதன் நாமம், சர்வேஸ்வரனுடைய நாமம், திருநாமத்தை மறந்த பொழுதிலும் புறந்தொழாமாந்தர், தேவதாந்திர வசனம் பண்ணாத மனுஷர்களை கண்டால் இறைஞ்சி அவர்களை வணங்கி சாதுவராய், நீங்க பாசஹஸ்தத்தோட போறீங்கோ, பாசம் ஒரு கதையோ ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருப்பா, அந்த பாசஹஸ்தத்தோட போறீங்கோ, அந்த பாசஹஸ்தத்தோட போகக்கூடாது. அவர்களை பார்த்தாலே சாதுவாக மாறிட்டு அவங்களை வணங்குங்கோ. இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் நமனும் தந்தூதுவரை குவிச்சு வைக்கு என்று ஒரு கட்டளை இடுகிறான் தன்னுடைய யமகிங்கரனை பார்த்து. அப்படியேற்பட்ட ஒரு வைபவம் இந்த பாசுரத்துக்கு. இதுதான் நம் சம்பிரதாயத்தின் சாரமான ஒரு பாசுரம் என்று கொள்வார்கள். தேவதாந்திர பஜனத்தை விடணும். எம்பெருமானுடைய திருநாமத்தை மறந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தேவதாந்திர பஜனத்தை எப்பொழுதுமே கை கொள்ளக்கூடாது. எம்பெருமானார் அடியார்களுக்கு தேவதாந்திர பஜனம் எப்பொழுதுமே கை கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல ராமானுஜர் எழுந்தருள் இருந்த காலத்தில் இந்த விற்த்தாந்தம் பிரசித்தமான தெரிந்த விஷயம்தான். கோஷ்டியாக நம்பெருமாள் ஏழ்றார், பலத்த மழை, திருவானைக்கால் அந்த சிவனுடைய சந்நிதி வருது, எம்பெருமான் உள்ளே எழுடுறார். ஆனால் எல்லாரும் கோஷ்டியா, எம்பெருமானார் தலைமையில் இருக்கிற கோஷ்டி அனைவரும் உள்ளே எழாமல் வெளியே நின்று கொண்டிருக்கிறார், மழையிலே நின்று கொண்டிருக்கிறார். முதலைகள்லாம் கேட்குறா, ஏன் நம்ம உள்ளே போய் நம்ம மழைக்கு ஒதுங்கலாமேன்னா, அவன் சுதந்திரன், எல்லோருமே அவனுக்கு கீழ்பட்டவர்கள். ஆனால் நம்ம அந்த மாதிரி போகக்கூடாது, நம்ம அவனுக்கு அடிபணிந்தவன். அதனால நம்ம பரதேவர்களை நம்ம
அவர்கள் பக்கத்தில் ஆசிரியம் கொள்ளக்கூடாது என்று இவர்கள் கோஷ்டியுடன் மழையில் வெளியிலேயே நின்று கொண்டிருந்து மழை நின்றளவும் நம்பெருமாள் வெளியில் வரவும் காத்து கொண்டிருந்தார் என்று சரித்திரம். அப்படி ஒரு அத்தியாவசாயம் எம்பெருமானார் காட்டியிருக்கார், நடத்தி காட்டியிருக்கிறார். அந்த நடத்தி காட்டியிருப்பது விஷயம்தான் இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கார். அதுவே விஷ்ணு புராண பாசுரத்தில் விஷயம். இதுவே பொய்யாழ்வாரும் சொல்லியிருக்கார். அவந்தவர் எவ்வினையாகிலும் எங்கோன் அவந்தவரே என்னொழிவதல்லால் நமந்தவரால் ஆராயப்பட்ட அறியார் கண்டீர் அரவணமேல் பேராயிற்கு ஆட்பட்டார் பேர் என்று நமன் தமர்கள், அதாவது யமபட்டர்கள் பக்கலிலே இந்த விஷயத்தை நமன் விண்ணப்பித்ததாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. அப்படி இந்த பாசுரத்தின் சாராம்சம். அடுத்தது 69வது பாசுரம். ஏற்கனவே திருநாமத்தை பற்றி சொன்னார். அடுத்த பாசுரத்திலும் அதனுடைய தொடர்ச்சி. செவிக்கிம்பமாவதும் செங்கல்மால் நாமம் புவிக்கும் புவியதுவே கண்டீர் கவிக்கு நிறைபொருளாய் நின்னானை நேர்பட்டேன் பார்க்கில் மறைப்பொருளும் அத்தனையே தான் என்று இந்த பாசுரத்துக்கு சொல்லும்போது, யமவசியதையை தவிர்த்து பாவனமாயிருக்கும் ஆளமன்றிக்கு அனுபவிப்பார்க்கு அத்தியந்த போக்கியமாயிருக்கும் என்று ஆத்மானுபவத்தாலே திருநாமத்தினுடைய போக்கியத்தை அருளி செய்கிறார். ஆத்மானுபவத்தினாலேனா தன்னுடைய அனுபவத்தினாலே, ஸ்வ அனுபவத்தினாலே எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய மகிமையை இந்த பாசுரத்தின் மூலமாக தெரிவிக்கிறார். செவிக்கின்பமாவதும் செங்கண்மால் நாமம். இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் காவலில் புலன் வைத்து கதையென்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உறுதி கொண்டோம் நமந்தமர்தலைகள் மீனே முவ்வுல உண்டு முதல்வா நின் நாமங்கத்த தொண்டடிப்படி ஆழ்வார் சொல்லும் போதும் திருமாலையில எம்பெருமானுடைய திருநாம மகிமை, திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமையை திருமாலை தான் தெரிவிக்கிறது. விஷ்ணு தர்மத்தினுடைய விளக்கமாக அந்த திருநாம மகிமையை இந்த இடத்துல செவிக்கின்பமாவதும் செங்கண்மால் நாமம் புவிக்கும் புவியதுவே கண்டீர். அதாவது பூமியில் உள்ளோருக்கும் தரிப்பு, அதாவது தாங்கள் சத்தை பெறும்படியாக செய்யும்படியான விஷயம் எம்பெருமானுடைய திருநாமங்களே என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அப்படி சொல்லும்போது கவிக்கு நிறைபொருளாய் நின்றானை இந்த இடத்துல தெரிவிக்கும் போது, ஒரு கவிதை பாட வேண்டும் என்றால் ஒரு விஷயங்களை ஏறிட்டு சொல்லும்படியாக இருக்கும், நிறைய விஷயங்களை இல்லாததை இருக்கும்படியாக சொல்லும்படியாக இருக்கும். அந்த கவி சொல்லும்படியான கவித்துவங்களுக்கு நிறைபொருளாக இருப்பவன், அந்த விஷயங்கள் எதுவுமே புதுசா ஏறிட்டு சொல்வதோ இல்லாததை இருப்பதாக சொல்வதோ என்னும்படியான நிலை இல்லாமல் அனைத்தும் எம்பெருமான் பக்கலிலே குடிகொண்டிருக்கும்படியான நிறைப்பொருளாக கவிக்கு நிறைபொருளாய் நின்னானை என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இவனோ எனில் நிறைவானவன் ஆகையாலே எவ்வளவு கவிகள் இவனை துதித்த போதிலும் துதித்து முடித்தது சிறிதாய் துதிக்க தொடங்காதது பெரிதாயிருக்கும்படி அப்படியேற்பட்ட ஸ்வரூபம், அப்படியேற்பட்ட கல்யாண குணங்களுடைய பூர்த்தி, நம்பின்னு சொல்றோம் அல்லவா, இந்த பூர்த்தி குணபூர்த்தி இருக்கும்படியான ஒரு எம்பெருமான். அப்படியேற்பட்ட எம்பெருமான் கவிக்கு நிறைபொருளால் நின்னானை பார்க்கில் மறைப்பொருளும் அத்தனையே தான் வேத பிரதிபாதனாக எம்பெருமான் தான் விளங்குகிறான் என்று மறுபடியும் இந்த திருநாமத்தினால் வேத பிரதிபாதகனாக நிறைந்திருக்கும்படியான எம்பெருமான் கவிக்கு நிறைபொருளாக இருக்கிறான் என்று இந்த பாசுரத்தின் திரண்ட கருத்தாக தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக கடைசி பாசுரம் 70வது பாசுரம். தானொருவனாகி தரணி இடந்தெடுத்து ஏனொருவனாய் எயிற்றில் தாங்கியதும் யானொருவன் இன்னா அறிகின்றேன் அல்லேன் இருநிலத்தை சென்னாங்கடிப்படுத்த செய். இதுல வராக அவதாரமும் வாமன அவதாரத்தை பற்றியும் பிரஸ்தாபிக்கிறார் ஆழ்வார். சரி, வேத சித்தமான அர்த்தம் இதுவே என்று நீர் அறிந்தபடி என்ன, இது நான் மட்டும்தான் தெரிஞ்சிட்டனா இல்ல இப்ப மட்டும்தான் தெரிஞ்சிட்டனா, இந்த விஷயம் எப்பவோ எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் என்று தானொருவனாகி தரணியை இடந்தெடுத்து ஏனொருவனாய் எயிற்றில் தாங்கியதும் இந்த ரெண்டு விஷயங்களும் யானொருவன் இன்னா அறிகின்றேன் அல்லேன், யானொருவன் நான் ஒருவன் மட்டும்தான் இந்த விஷயத்தை இன்றுதான் தெரிந்து கொண்டேன் என்று இல்லை. எப்படி ஏற்பட்ட விஷயத்தை தான் ஒருவனாகி தரணி இடந்தெடுத்து, இந்த ஒருவன் என்ற சப்தம், ஒரு என்ற சப்தம் ரொம்ப விசேஷமான சப்தம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து விடற அப்படின்ற போது ஓரிரவு, அந்த ஓர் சப்தத்துக்கு சொல்லும் போது அந்த இரவு, அதாவது கண்ணன் மதுரா காராகாரத்தில் இருந்தும் நந்தவிரஜத்துக்கு போகும்படியான அந்த இரவு, யமுனையை தாண்டி நந்தகோபன் சேர்த்த அந்த இரவுக்கு
அதற்கு முன்பும் நிகரான இரவு இல்லை, அதற்கு பின்பும் நிகரான இரவு இல்லை என்று அந்த இடத்துல ஆறாயிரப்படியில வியாக்கியாதா தெரிவிக்கிறார். அந்த ஓர் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒப்பற்ற சிறப்பு, அந்த சிறப்பு தெரிவிக்கும்படியான சப்தம் தான் ஓர். அது தான் ஒருவனாகி தரணி இடந்தெடுத்து ஏனொருவனாய் எய்த்தில் தாங்கியதும், பூமிக்கு பாதாளத்திலிருந்து பூமியை மீட்டெடுத்தான், பாசிதூர்த்து கிடந்த பார்மகற்றை தன்னுடைய ஏனொருவனாகி, அதாவது வராகாவதாரமாக தன்னுடைய கோரப்பற்களாலே கொத்தி எடுத்தான் மேலே. அப்படி தாங்கும் வெளியே பூமியை எடுத்த அந்த பிரகாரத்தையும் தானொருவனாகி தரணி இடந்தெடுத்து இன்னார் இன்னேன் இருநிலத்தை சென்றாங்கு அடிப்படுத்த செய் என்ற இடத்துல வாமன அவதாரம். இருநிலத்தை சென்றாங்கு அடிப்படுத்த செய்யனா பரந்த விஸ்தாரமான பூமியை சென்று அங்கு என்னும்படியான இந்த சென்று அங்கு நம்ம பழைய அரசு சென்று அங்கு ஆயுதொட்டானே, இந்த மீனவர் பொய்கையில சொல்லும் போதும் சென்றங்கு ஆயுதொட்டானே என்று எம்பெருமான் சங்கல்ப மாத்திரத்திலேயே எல்லா விஷயங்களையும் தான் கைகூட பெற்றான். ஆனாலும் அடியார்கள் பக்கலிலே வரும்போது தானே ஸ்வயமாக எழுந்தருளி கஜேந்திர மோட்சத்திலும் சரி, இந்த மகாபலி சக்கரவர்த்தி நரசனத்தையும் சரி தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்திலேயே பண்ணிருக்கலாம். ஆனா மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல ஔதாரியம் என்னும்படியான ஒரு மகத்தான குணம் இருந்தது. ஆகையால் எம்பெருமான் ஒரு சேயாக, ஒரு குழந்தையாக, சின்ன குரலாக, ஒரு வாமனனாக எழுந்தருளி அவனிடத்தில் யாசித்து, அவன் எப்படி ஏற்பட்டவன், ஒருவன் என்பதும் வாமனன் என்பதும் பரியாயம் போலே காணும் என்று வியாக்கியானத்தில் சொல்லும்போது புத்தூர்விக்க சுவாமி தெரிவிக்கிறார். பெரியவன் தாழ நின்றான், சகல பலப்பிரதன் யாச்சகனாகி நின்றான். அபேட்சையை எதிர்பாராமலே குணாகுண நிரூபணம் செய்யாமல் எல்லாரையும் திருவடியாலே கடாட்சி தருளினான். இப்படி வாமனனாக வந்து திருவிக்கிரமாக மாறி இருநிலத்தை எல்லாம் தம்முடைய அண்ணா என்னும்படியான ஒரு நிலையில இருந்த இந்திரனுக்கு தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் மீட்டெடுத்து கொடுத்தான். அந்த சமயத்துல எந்த பாரபட்சம் பார்க்காமல் அனைவர் தலைகளிலும் தன்னுடைய திருவடிகளை வைத்தான் என்னும்படியான ஒரு நிலையை இந்த பாசுரத்தின் மூலமாக ஆழ்வார் தலை கட்டுகிறார். அடுத்தபடியான பாசுரம் 71வது பாசுரத்தில் பகவத்கீதா பிரபாவத்தெல்லாம் தெரிவிக்கிறார். இப்படி அடியேனுக்கு இட்ட விஷயம் 70வது பாசுரம் வரையில் இப்படி ஒரு அனுபவத்தை திருமழிசை ஆழ்வார் பிரபாவத்தையும் அவருடைய பிரபந்தங்களுடைய பிரபாவத்தையும் பேசுவார், எவ்வளவு பேசுவார் என்றுதான் சொல்ல முடியும். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அந்த பிரபாவங்களை, இந்த விஷயங்களையும், இந்த ஒரு வியாஜமாக இந்த வியாக்கியானங்களை சேவிக்கும் ஒரு அவகாசம் தன்னமைக்கும் இந்த எம்ஓ பர்சதேங்கர் சேரிட்டிஸ் நிறுவனத்திற்கும் எதுகிரி ஜிஆர் சுவாமி திருவடி வாரத்திலும் அடியனுடைய பிரணாமங்களையும் கிருதஜ்ஞதைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியன் விண்ணப்பித்த விஷயங்களில் குற்றம் குறைகள் இருந்தால் அடியனை க்ஷமித்துவிட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.